அரசியலில் இருக்கிறவன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்றது ரைட்டு. உங்களுக்கு அந்த தேவை இருக்கா? நீங்க அதை பத்தி பேசுறீங்க. நான் கேட்கணும், மக்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு மக்களுக்கு சொல்ல நீங்க சொன்னாதானே புரியும். சரி, அதுக்கு தான் கேட்கிறேன். சரி, உங்க சம்சாரம் எதுக்கு ஓட்டு போடுவோம் உங்கள உறுதியா சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல சம்சாரம் விஜய்க்கு தான் போடுங்க. நானும் இப்ப தாங்க உண்மையை சொல்றேன்ல. அப்ப தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணு சொல்லுது, 5வது படிக்கிற பொண்ணு சொல்லுது, விஜய் பத்தி தப்பா பேசாதீங்க, ஓட்டுங்க போடுங்க. நானே செய்யறது. இப்ப இருக்கிற விஷயம் தெரியாத பல பேர் நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம். உங்க வீடு மாதிரி தாங்க தமிழ்நாடே இருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? விஜய் போற இடத்தெல்லாம் போயாரும் வராதிங்கன்னு போலீஸ் சொன்னாலும் மீறி கூடுது. அங்க வாங்க வாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து ஏத்தினாலும் வரமாட்டேங்குதே, ஏன்? இதான கேள்வி. அதை விட்டுட்டு இங்க வசதியா வேற ஏதோ பேசுறீங்க. வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு. பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணையார், ஆஹா, துபாயில யாருக்கும் பங்களா இருக்காம யாருக்கு? அவருக்கு இருக்கா? அமெரிக்காவில் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்காம யாருக்கு? அவருக்கு இருக்கா? ஏங்க ஊரை கெடுக்குறீங்க? வடசேரின்னு அந்த ஊரை சொன்னா தெரியும். அது பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து வரும்போது வேட்டி சட்டையை தவிர ஒன்றும் கிடையாது. இப்போ அவருக்கு கப்பல் இருக்கு. எப்படி வந்துச்சுங்க கொஞ்சம் சொல்லுங்க. விஜயோட மேடை பேச்சில் பல குற்றச்சாட்டுகள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சு படிக்கிறாரு. அதில் அதில் என்னென்ன போட்டிருக்கோ, ஒரு ஸ்கிரிப்ட் லீக் ஆச்சுலாம் சொன்னாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஒரு பேப்பர்லாம் நீங்களே கரெக்டாக உண்மையாக பொய்யான்னு ஏங்க அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு படிச்சாங்க. உங்ககிட்ட ரெண்டா கொடுப்பாங்களா? அவங்க எந்த முட்டாளோ ஒருத்தர் சொல்றவன் அயோக்கியன், அதை நம்புறவே முட்டாள். சொல்றவன் அயோக்கியன், நம்புறவன் முட்டாள். நல்ல வேலை நான் நம்பலையா? அப்ப இல்ல இல்ல, அதனாலதான் சொன்னேன் உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு முதல்ல ஒரு வார்த்தை. நீங்க அறமுட்டாள்னு அர்த்தம். இங்கேயே பல பேருக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல இல்ல, எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறது எல்லாரும் எழுதி வச்சு படிக்கிறாங்க. பாருங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்களா? சீமான் போன்றவர்கள், திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் எழுதாம படிக்கலாம் சார். எழுதாம அப்போ நான் படிக்கிறேனா? நீங்க எதையோ கேட்கறீங்க, கேட்டதெல்லாம் ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லிட்டு படிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா? அந்த வார்த்தை படிக்கிறதுனா பேப்பர் வச்சு இல்ல இல்ல, அந்த வார்த்தை தவற உபயோகிச்சிட்டேன். ஏன்னா மதுரைக்காரன் உடனே நான் தவறுன்னு ஒத்துக்கிறேன், மன்னித்தேன். எழுதாமல் பேசுறீங்க, எழுதி வைக்காமல் படிக்காமல் நேரடியாக பேசுறீங்க. அதை தான் சொல்லி மாற்றி சொல்லிட்டேன். தவறு என்றால் மன்னிப்பு கேட்பாங்க மதுரைக்காரன் அப்படின்னு குறிச்சு வச்சிருக்கீங்க. மன்னிப்பு கேட்க மாட்டான், உயிரை விட்டுருவாங்க. அதாங்க பாண்டிய மன்னன். பாத்தீங்களா? யானோ அரசன் யானே கல்வன். இல்ல இல்ல, இவ்வளவு பெருமையா பேசுறீங்க. முழு பாண்டியனா வரல என்ன? அதான் ஏதோ நக்கண்ணா இருக்கேன்னு யோசிச்சேன். விஜயோட மேடை பேச்சுகள் பத்தி அதான் தொடர்ந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா அவரோட ஒரு ஆக்ட் பண்ற ஒரு நடிகரா பேசுற மாதிரியே பேசுறாரு. ஏங்க நான் என்ன உங்களுக்கு என்னன்னா, அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க சொன்னது உண்மைன்னா. ஓஹோ, 10 வருஷமா பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவர் எப்படி பேசுறாரு? இதே மாதிரி தான் முன்னால வச்சு பிராம்ப்ட் வச்சு பேசிட்டாரு. சரியா? அதுவும் புரியுது உங்களுக்கு. ஜெயலலிதா அவங்களுக்கும் பிராம்ப்ட் ஓடும். பாத்தீங்களா? இவர் என்ன பண்ணலாம்? ஆக பெரிய பெரிய தலைவர்களா வரணும்னா இப்படித்தான் இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனால இவரும் வந்துருவார், பெரிய தலைவரா வந்துருவார். ஆமா, நீங்க சொன்னீங்களா? இல்ல, எத்தனை சதவீத வாக்கு இவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சதவீதம் பேசுறவன்லாம் மக்களை ஏமாற்றுவதான தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். இல்ல, அவங்களே சொல்றாங்க 30%. அவங்க சொல்றாங்க சரி சார், அவங்க மக்கள்கிட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்க சொல்றாங்க. உங்களுக்கு அந்த வேலை இல்ல. அந்த நரேட்டிவ் செட் பண்றது அவங்க செய்யறது தப்பு தானே? அவங்க செய்வாங்க சார், புதுசா வந்தாலும் செய்யறாங்க. அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னு கேட்டாதான் உங்களுக்கு புரியும். கேட்காமலே நீங்களே அப்படி பேசிட்டு போனா, அரசியலில் இருக்கிறவன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்றது ரைட்டு. உங்களுக்கு அந்த தேவை இருக்கா? நீங்க அதை பத்தி பேசுறீங்க. நான் கேட்கணும், மக்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு மக்களுக்கு சொல்ல நீங்க சொன்னாதானே புரியும். சரி, அதுக்கு தான் கேட்கிறேன். சரி, உங்க சம்சாரம் எதுக்கு ஓட்டு போடுவோம் உங்கள உறுதியா சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல சம்சாரம் விஜய்க்கு தான் போடுங்க. நானும் இப்ப தாங்க உண்மையை சொல்றேன்ல. அப்ப தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணு சொல்லுது, 5வது படிக்கிற பொண்ணு சொல்லுது, விஜய் பத்தி தப்பா பேசாதீங்க, ஓட்டுங்க போடுங்க. நானே செய்யறது. இப்ப இருக்கிற விஷயம் தெரியாத பல பேர் நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம். உங்க வீடு மாதிரி தாங்க தமிழ்நாடே இருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? எங்க வீட்டுல இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. எங்க உங்க சென்னை பெருநகரத்தில் இருக்க உங்க வீட்டிலே எப்படி இருக்குன்னா, கிராமத்தில் இருக்க எப்படி இருப்பாங்க? அதான் கிராமம். அவங்க இன்னும் யதார்த்தவாதிகள் இல்ல. இல்ல, கிராமத்துக்குள்ள போய் சென்றடைந்திருக்குமான்னு கேட்கிறேன். இப்ப காங்கிரஸோட சின்னம் உதயசூரிய நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதோட நிறுத்தணும். உங்களை தாண்டி போய் சேர்ந்துருச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, இங்க இருக்கிறவங்கள அதிகமா சேர்ந்துருச்சு. இல்ல, எந்த விதமான நீங்க ஆதாரத்தோட சொல்றீங்கன்னு கேட்கிறேன். ஏங்க, காசு கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கு லட்சக்கணக்கில் வர்றது விஜய் தவிர வேற யாருக்கு வரும்னு சொல்லுங்க.
அதைத்தான் நான் நடிகரை பார்க்கும் அந்த கூட்டம்ன்றாங்க. இது எப்படி வாக்கு இவங்க எல்லாம் நடிகரா இல்லையான்னு கேக்குறேன். அதைத்தான் சொல்லிட்டோம். அப்ப இவங்களையும் பார்க்க வரல. பழைய நடிகர் அன்னைக்கு போனதை கூட சொன்னீங்களா? பழைய நடிகரா? அவங்க பழைய ஊறுகாயில பழசுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓஹோ, பழைய சாதம் மாதிரி. ஆமா, அது மாதிரி பழைய நடிகரை பார்க்க வரணும்ல. நாளைக்கு போனா எல்லா இடத்துக்கும் போங்க. எதுக்கு பழைய நடிகரை பார்க்கறது? நீங்க சொல்றீங்க சார், உதயநிதிக்கு அவ்வளவு கூட்டம் கொடுத்தாம இளைஞரணி கரூர்ல நடத்து 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் திறந்தாங்க. உதயநிதி 2 லட்சம் பேரா? ஆமா, அது ஃபுல்லா இவர் அந்த ஊர்ல ஒருத்தர் முதல் மந்திரியா இருந்தார். யாருங்க? கரூர்ல செந்தில் பாலாஜி. ஆமா, சுதந்திர போராட்டத்தில் ஒரு எரவாடா ஜெயில 8 வருஷம் இருந்தவருங்க. அதனால அவருக்கு பின்னால் வந்தாங்க. இல்ல, உதயநிதினு ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் பெரிய ஒரு லீடர். இல்ல, அவருக்கு அங்க மட்டும்தான் கூடுது, மற்ற இடத்துல கூடலன்னா அதுக்கு என்ன காரணம் புரியலையே. இல்ல இளைஞரணி மாநாடு அவர் போறவங்கலாம் தாங்க நான் சொல்றேன். நான் என்ன தமிழ்ல தானே சொல்றேன். விஜய் போற இடத்துலாம் போயாரும் வராதீங்கன்னு போலீஸ் சொன்னாலும் மீறி கூடுது. அங்க வாங்க வாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து ஏத்தினாலும் வரமாட்டேங்குதே, ஏன்? இதுதானே கேள்வி. அதை விட்டுட்டு இங்க வசதியா வேற ஏதோ பேசுறீங்க. விஜயநிதியுடைய ரசிகர் மன்றத்துடைய தலைவரா மகேஷ் பதிலாக நீங்க வந்துருக்கீங்க போட்டுருக்கு. விஜய் ரசிகர் மன்றத்துக்கு உதயநிதி ரசிகர் மன்றத்துக்கா? இப்பதான் கரெக்டா வரீங்க. அதுதானே கேட்டேன். உங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு கேட்டேன். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்க மகேஷுக்கு உங்களுக்கு இங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அளவுக்கு வளர்றாங்கன்னா பாத்துக்கோங்க. அவங்க அதுதாங்க சொல்றேன். அந்த கல்வித்துறைக்கு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவருக்கு தான் தகுதி இருக்குன்னு நினைக்கிறவங்களுடைய தகுதியை பத்தி போட்டு இல்ல, அந்த அளவுக்கு ரசிகர் மன்றத்தில் அவர் தகுதியா இருப்பாரோ அதை இப்படி எடுத்துக்க. அந்த ரசிகர் மன்றத்துக்கு தலைவரா இருக்கிறவனுக்கு போய் இப்படி பதவி கொடுத்தா அதை பதவி கொடுத்தவருடைய தகுதி என்னன்னு பாத்துங்க. அப்ப விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதுக்கு பதவி கொடுக்கலாம். யார் தலைவர்? தலைவரா இருந்தவர் புசியானந்த் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர் இருந்தார். ஆமா, இருந்தாரா? ஜெயசீலன் இருந்தாரு, இவரும் இருந்தாரா? அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறான்னு பாருங்க. மந்திரி கொடுத்தா அந்த கேள்வி கண்டிப்பா நீங்க நிச்சயமா கேட்பேன். கண்டிப்பா கட்டாயம் கேட்பேன். என்ன ஆத ஒரு நான் சொல்ல முடியாது. நான் எப்பவும் கேட்பேங்க. சொல்லிட்டேன்ல, அடுத்த கேள்வி வாங்க. நீங்க கேட்பீங்க தெரியும், ஆனாலும் ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு. உங்களுக்கு கடமைன்னு இருந்தா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா உங்க பொண்டாடி சொல்றதை கேட்க மாட்டீங்க, புள்ள சொல்றதை கேட்க மாட்டீங்க. என்கிட்ட வந்து நம்ம கடமை இருக்கான். அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, ஊர் உறுப்பினா இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு. அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு பேச்சு? அவங்க சொன்னதுக்கு நான் பண்ண முடியுமா சார்? அவங்களுக்கு நான் சில விஷயம் தெருவில் போற நாய் பேயெல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சம்சாரம் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்றீங்களே, உங்களை பத்தி எந்த கணக்குல வைக்கிறது? நீங்க அறிவாலயத்தை நோக்கி சில விஷயங்கள் சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. நீங்க அறிவாலயத்தை தான் வர்றீங்க போல் இருக்கு. நான் என்ன பண்றேன்? இல்ல, நேத்தான் அறிவாலயம் போயிட்டு வந்தேன். அதனால அறிவாலயம் போடுறதுனால அந்த டச் கொஞ்சம் அது ரைட்டு. அது எனக்கு 7 நாட்டு சனி முடிஞ்சுதா, நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போனேன். எது எது பிடிச்சிருக்கோ அதான். இப்போ ஒன்றும் இல்லை, பி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை போடுறீங்கல்ல, அது மாதிரி அறிவு எங்கெல்லாம் குறைஞ்சுன்னா அதுக்கான ஆலயத்துக்கு போவீங்க. அறிவு அங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஆலயம். அதனாலதான் அங்க அறிவு இருக்கு. நீங்க உங்ககிட்ட இல்லைன்னு போறீங்க. எனக்கு ஏற்கனவே இருக்கு, நான் அதுக்கு போகணும். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கு, போறவனுக்கு தான் இல்லைன்னு சொன்னேன். நீங்க என்ன மாட்டி விட்டுருக்கீங்க? சத்தியமூர்த்தி பவன் போனோம்னா உண்மை குறைவா இருக்கிறவங்க போய் உண்மையை எடுத்துக்கலாமா? சத்தியமூர்த்தி பவன் போனோம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, அப்படின்னு வச்சுக்கலாமா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, அது உங்க விருப்பம். எங்க சத்தியமூர்த்தி பவனையும் இதே ரெண்டா ஒன்னா பார்க்கணும். சத்தியமூர்த்தி பவனம் எப்படி கட்டப்பட்டது, நீங்க சொல்ற ஆலயம் எப்படி கட்டப்பட்டது, அதை மட்டும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சீங்கன்னா இப்படி நீங்க கேள்வி கேட்டதுக்காக நீங்களே வெட்கப்படுவீங்க. பஞ்சமி நிலத்தை பத்தி சொல்லுவீங்க. பஞ்சமி நிலத்துல கட்டப்பட்டது, இதை தெரிஞ்சாலே நீங்க வெட்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டேன். முழுசு சொல்லி உங்களை அவமானப்படுத்த விரும்பல. 1 ரூபா 2 ரூபா பிச்சை எடுத்து கட்டப்பட்டது சத்தியமூர்த்தி. நான் அதோட நிறுத்திக்கிறேன். அதனால ரெண்டும் ஒன்றாக வேற வாழ்க்கையில் எங்கேயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்களை வேற மாதிரி நினைப்பாங்க. கீழ்பாக்கத்துல ஏதோ ஒரு இடம் இருக்காமே, அறிவாலயத்துக்கு மேல இவ்வளவு கோபமா இருப்பீங்கன்னு நான் எங்க கோபமா இருந்தேன்? நீங்க கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? அங்கதான் அறிவு கொட்டி கிடக்குன்னு சொன்னீங்களா? அப்ப யார்கிட்ட இல்லையோ அவங்க போறாங்க, என்கிட்ட இருக்கு போகல. அதனால நீங்க போல. எங்க என்கிட்ட இருக்குங்க போல, எனக்கு எதுங்க தேவைன்னதாங்க. எனக்கு இப்ப டீ கொடுத்தாங்க வீட்டில், சக்கரை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சக்கரை கொடுமான்னு கேட்பேன், சக்கரை அதிகமாக இருந்தால் குடிச்சிடுவேன்ல. அது மாதிரி என்கிட்ட இருக்கு, தேவையில்லை. பனையூர் கூட நான் எதிர்பார்க்குறது போல இருக்கு. பனையூர் எங்க ஊருக்கு பக்கத்தில் பனையூர் இருக்கு, சின்ன பனையூர் இருக்கு, பெரிய பனையூரும் இருக்கு எங்க ஊர்ல. அவரை இன்னொரு குற்றச்சாட்டு விஜய் சொல்லும்போது வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு, பனையூர் பண்ணையார் அப்படின்லாம் சொல்றாங்க. பண்ணையார், ஆஹா, துபாயில் யாருக்கோ பங்களா இருக்காம யாருக்கு? அவருக்கு இருக்கா? அமெரிக்காவில் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க யாருக்கு? அவருக்கு இருக்கா? ஏங்க ஊரை கெடுக்கிறீங்க? 2 கப்பல் தான் வாங்கினு சொன்னாரு டிஆர் பாலு. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலையும் சொல்றீங்க. அவங்க ஊர் பேர் தான் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்து. அவங்க ஊர் பேர் தெரியுமா உங்களுக்கு? உங்க மன்னார்குடி பக்கம் தானே அவங்க? இல்ல, வடசேரின்னு அந்த ஊரை சொன்னா தெரியும். அது பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து வரும்போது வேட்டி சட்டையை தவிர ஒன்றும் கிடையாது.
இப்போ அவருக்கு கப்பல் இருக்கு. எப்படி வந்துச்சுங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவர் கஷ்டப்பட்டு ஏவா மாதிரி கண்டக்டராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ஒன்று நீங்களும் கஷ்டப்பட்டீங்களா? உங்களுக்கு கப்பல் இருக்கா இல்லையா? நான் இங்கே தானே வந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதை தாங்க, உங்களுக்கு கப்பல் இருக்கா? என்ன கப்பல்? காகித கப்பல் கூட கிடையாது. அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நானும் அது மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஓ, அவருக்கு எப்படி வந்துச்சு? நான் அதை தாங்க நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா, இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. அடுத்தவனுக்கு பொட்டி தூக்கிட்டு போனவங்களாம் இன்னைக்கு உலக கோடி சொன்னா இருக்கிறான். மாற்றி வேட்டி சட்டை இல்லாத நீங்கள் நெஞ்சுக்கு நீதி படிங்க, நான் ஒன்றும் சொல்ல வேணாம். நான் விழுப்புரத்துக்கு கூட்டத்துக்கு போயிருந்தேன். சட்டையும் வேட்டியும் அழுக்காக இருந்தது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பம்ப் செட்டில் போய் குளித்து விட்டு என்னுடைய ஜிப்பாவையும் வேட்டியும் துவைத்து போட்டு தலைக்கு மேலே இடுப்பிலை துண்டை கட்டி கொண்டு தலைக்கு மேலே வேட்டியை பிடித்து கொண்டே வந்தேன். ஊருக்கு நெருங்குற போது காய்ந்து விட்டது. அதற்கு பின்னால் தான் நான் கட்டி கொண்டு வந்தேன். யார் எழுதியிருக்காங்க படிங்க. நெஞ்சுக்கு நீதி யாரும் தெரியும். கருணாநிதி. இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, எப்படி வந்துச்சு, கொஞ்சம் அதையும் சொல்லுங்க. அவர் அடுத்தவளை சொல்லுவோம். உங்க யோகியதை என்னன்னு சொல்ல வேணாம். சினிமாவில் அவர் நிறைய கதை வசனம் எழுதினார். ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதுனா 1000 கோடி ரூபா கொடுப்பாங்களா? பராசக்திலாம் எழுதின அதான் ஒரு 2000 கோடி கொடுத்தாங்களோ? அன்னைக்கு இருக்கிற படம் வந்து வளர்ந்துருக்கலாம். அதை தாங்க சொல்றேன். வளரணும் தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்தீங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க. அவர் எழுதின படத்தை விட பல மடங்கு எழுதின பாலமுருகன் ஒருத்தன். பாலும் பழம் பாசமலர் பாகப்பிரிவினை இந்த படமெல்லாம் அவர் எழுதுனது பாவரிசை போறான். அவர் கதை வசனம் எல்லாம் இவரை விட 10 மடங்கு எழுதலாம். அவனுக்கு சொந்த வீடு கூட இல்லையா? எப்படி கதை விடாதீங்க சார், உண்மையை பேசுங்க சார். அவர் கதையில தான் வாங்கினேன். கதை விட அவர் எழுதுனது கதை, நீங்க பேசுறதும் கதையா இருக்கு. தா கிருஷ்ணன் கொலை கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில். எனக்கு எப்படிங்க தெரியும்? போறவரெல்லாம் வெட்டி போட்டுறது கொடுத்துறது உங்க வேலை. அது இல்ல அதோட தீர்ப்பு யாரும் கொலை சொல்லல வந்துச்சு. இவங்க யாரும் குற்றவாளி. அந்த அருவா தானே பறந்து போய் வெட்டிடுச்சு. கீழே இருந்த அருவா சுத்தி தானே வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குங்க, தகர்த்துக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி கொலையும் தெரியும். அதுவும் தெரியுமா? அடேப்பா, அதாங்க நான் சொல்றேன். லீலாவதி கொலைகேஸ் அது கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. மற்றவங்களுக்கு சொன்னா கூட புரியுது. அவங்க கூட்டணி இருக்காங்க திமுக. அதுதாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லணுங்க. அவங்களுக்கு நீ நல்லா இருப்பையா புத்திசாலியா அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அது மாதிரி இதை சொன்னாதான் அவங்களுக்கு கொஞ்சம் சொரணை வரும். இப்போ நீங்க தாவேகா பத்தி சொன்னீங்க இல்ல, அதை தாங்க நான் சொல்றேன். இந்த 2 பேரும் என்னன்னு இப்ப இவ்வளவு லிஸ்ட் என்ன தாண்டியே நிறைய போட்டீங்கல்ல, அப்ப மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. மக்களுக்கு புரிஞ்சுதான் தெரியலன்றேன். புரிஞ்சிருந்தா ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. நேத்து வரலும் புரிஞ்சுக்கல. நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துல எவ்வளவு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மாதிரி மக்களும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த 2 பேரும் என்னன்னு தெரிஞ்சதுனால புதுசா வர்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், இது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது இப்போ நீங்க சொல்றதுல இன்னும் ஒரு இவங்க எல்லாருமே சொல்றது நீங்களே ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா உங்கள்கிட்ட திருப்பி அது பதில் எதிர்பார்க்கிறேன். ஒரு சினிமா கவர்ச்சி மட்டுமே ஜெயிக்க முடியுமா? இப்ப தாங்க நீங்க மறதியினுடைய உச்சத்தில் இருக்கீங்க. நீங்களே பாராட்டுறீங்க. அதை தாங்க கேட்கிறேன். இப்ப திமுகவுடைய தலைவர் கருணாநிதி, அவங்க அண்ணா எடுத்துங்க, அவங்க சுதந்திர போராட்ட ஐயா, அவரும் காகிதப்பூ நாயகன் தெரியுமா உங்களுக்கு? காகிதப்பூ கதாநாயகன் அவரும் நடிகர் தான். காகப்பட்டவரா அண்ணாவே அந்த கட்ட நடிச்சிருக்கிறார், அவரும் நடிகர் தான். இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவரும் சினிமா நடிகர் தான். அவருடைய பையன் துணை முதல்வர் அவரும் நடிகர் தான். எம்ஜிஆர் நடிகர் தான். ஜெயலலிதா நடிகை தான். இவ்வளவு நடிகர்லாம் இருக்கிற போதெல்லாம் அவங்கெல்லாம் நடிகர் எப்படி ஆடலாமா அப்படி கேட்க மாட்டீங்க. புதுசா வந்தா மட்டும் கேட்பீங்களா? என்ன சார் மதுரைக்கு இப்படி ஒரு நியாயமா? பாண்டிய மன்னன் இருந்தாலே கோவப்பட்டுருவாங்க. இல்ல இது மதுரை தாண்டியாச்சு. இனிமே மதுரை வேண்டாம். இது வந்து சென்னை. சென்னையில இருந்து கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க சென்னைக்காரர் பதில் சொல்லிருங்க. தனி கவர்ச்சி அப்படி என்ன சொல்றாங்கன்னா அரசியல்ல எந்த விதமான அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. சரி, உங்களுக்கு இதை தவிர உங்களுக்கு அதாவது வேற வழியே கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு இல்ல? அனுபவம் இருக்கான்னு கேட்டீங்க அதானே? இல்ல சார், நீங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாலும் முடிவு பண்ணாங்க. பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி தான் கண் பண்ணீங்க. அப்ப உங்ககிட்ட பார்த்து முன்னனுபவம் இருக்கு பொண்ணு வீட்டுக்காரன் கேட்டாங்களா? சார் ஒரு கல்யாணம் இவன் வந்து குடும்பத்தை வச்சு நடத்துறதுக்கு தகுதி இருக்கா நல்லவனான்னு தானே பார்ப்பாங்க. அதனால முன்னனுபவம் இருக்க இல்லையான்னு கேட்கறது அடிப்படையிலே ஒரு தவறான கேள்வி. முன்னனுபவம் இவங்களால் திருடுறதுல முன்னனுபவம் இருக்குங்க சார். ஒரு வேலைக்கு போகும்போது ஃப்ரெஷர்ஸும் அப்படின்னு போடுறான், இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்ம் போடுறான். ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை போட்டிருந்தா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? எந்த எக்ஸ்பீரியன்ஸ்? தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸா? என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், சிரிக்கிறீங்க. நீங்க சீரியஸா கேக்குறீங்க. இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி 9 வருஷம் ஜெயில இருந்து உன்னதமான ஆட்சியை தந்த காமராஜர் எல்லாம் கேவலப்படுத்திவிட்டு இவங்களை ஆட்சி கொண்டு வந்ததுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்கிறேன். அது நீங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்கணும். இப்பதான் வர்றீங்க, அதுக்கு தான் மக்கள்கிட்ட நான் போறேன். இப்ப நான் சொன்ன இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இந்த மக்கள் அதை இனிமேலும்
இந்த தவறை செய்தால் இந்த மக்களை ரஜினிகாந்த் அப்ப சொன்ன மாதிரி ஆண்டவன் கூட காப்பாற்றணும். வீட்டை விட்டு வெளியே போற 7 வயசு பொன் குழந்தை திரும்பி வீட்டுக்கு வருமா வராதா தெரியலங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. பச்சையா 4-5 இடத்துல வச்சு பொதுமக்கள் மத்தியில் 10-20 போலீஸ் மாறி மாறி அடிச்சு கொலை பண்ணாங்களா ஒருத்தனை பாத்தீங்களா இல்லையா? அஜித் குமார் பாருங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. திருபுவனம் அவனுக்கு வந்து யாரோ ஒருத்தன் தான் ஒரு லேடி ஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னு அதுவும் தெரியுது இல்ல. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை செஞ்ச இந்த போலீஸ்காரங்க மேல ஏதாவது நடவடிக்கை உண்டா? அந்த தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்த சிபிஐ கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார். ஏன் சார் மக்களை பைத்தியமாக்குறீங்க? உடனடியா நீங்க எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கிறேன். கைப்புண்ணுக்கு என்ன சார் கண்ணாடி? வீடியோல வந்துருச்சுல எவன் அடிச்சான்னு. அதுக்கு லேடி மேல ஆக்ஷன் இல்ல. இல்ல இது வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கேன். அந்த லேடி யார்? அந்த லேடிக்கு பின்னால இருப்பவர் யார்? நிகிதா அவன் பின்னாடி யார் இருக்கான்னு தெரியல. நீங்க விவரமான ஆளாச்சே உங்களுக்கு தெரியுமேன்னு கேட்டேன். அந்த பேர் எனக்கு தெரியாது. தெரிந்தாலும் சொல்ல மாட்டீங்க. நிகிதாவின் பின்னால் இருப்பவர் யார்ன்ற பேர் சொல்ல முடியாது. அதான் நீங்க தெரிந்தாலும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அதனால இவர்கள் நல்லவர்கள் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்க. புதுசா வர்றவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. நல்லவனா இருந்தா மகிழ்ச்சி, கெட்டவனா இருந்தாலும் அது கத்துக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ள அவனை சரி பண்ண முடியும். அதனால நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ். தமிழக அரசியல் பற்றி விவாதித்ததற்கு தேர்தல் வரப்போகிறீர்கள். மீண்டும் பல வேளைகளில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்தை சொன்னீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எங்கள் மேலான கருத்துக்கள். நன்றி.